தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத் தலைவர் மாண்புமிகு புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி, பொதுவாக மற்றவங்களைய புகழ்ந்தோ இகழ்ந்தோ வீடியோ போடுறது என்னோட நோக்கம் இல்லை. என்னோட நோக்கம் இந்த யூடியூப் தளமானது என்னோட கேப்டனை பற்றின பல நல்ல விஷயங்கள், இன்றைக்கி உள்ள பல அரசியல் கட்சிகளுக்கு எவ்வளவோ ஐடிவி அது இதுன்ட்டு இருக்குது. இவர் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. ஆனால் அவ்வளோக்கு மக்கள் மத்தியில் அவரை கொண்டு போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால் எனக்கு எந்தெந்த வகையில் அவரை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அப்படிலாம் நான் சேர்த்துட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச எது முடியுதோ அது மூலிமா தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தையும் கேப்டனையும் என்னால் முடிஞ்ச ஒரு 2 பேரைத்தாவது மாற்ற முடியுமான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு 2 நாளுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சி, அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு. அந்த கமெண்ட்டில் ஒரு 2 கமெண்ட் மட்டும் கோவை மாவட்டத்தை சார்ந்தவங்க தான் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை எனக்கு கொடுக்கறதுல உடன்பாடு இல்லை, இருந்தாலும் கொடுத்தா வேண்டிய கட்டாயம் இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் சொல்லியிருந்த விஷயங்கள் அந்த மாதிரி. இப்போ ஒரு நிகழ்வு நடக்குன்னா அதை முறையாக யாரும் தெரிவிக்கிறதில்ல, சரியான அனுசரணை இல்லை, இது சரியில்லைங்கிற மாதிரியும் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர், எங்களுக்கெல்லாம் அரசியல் ஆசான்னு சொல்லலாம், நம்ம கட்சியில் ரொம்ப தூரம் பயணிக்கிற ஒரு நல்ல மனிதர் சிங்கை சந்திரண்ணன், அவரை பற்றின ஒரு ஒரு சின்ன நெகட்டிவான ஒரு இது சொல்லியிருக்காங்க. அதனால் இது சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அதனால் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ட்ராவல் பண்ணி வந்த ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும், அதாவது எனக்கு மாவட்ட செயலாளருக்கு சம்மந்தமே இருக்காது, நான் ஒரு கிளைக்கழகத்தில் சாதாரண உறுப்பினர், தொண்டன், இன்னும் சொல்லப்போனால் கட்சியே இல்லைனாலும் கேப்டன், அந்த மாதிரி அந்தளவுக்கு தான் நான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் தூரமாக நின்று பார்க்கக்கூடிய அளவில் இவங்கெல்லாம் இருக்காங்க. அதில் தினகரண்ணன் சூலூர் எம்எல்ஏவாக இருந்தவர், அவர் கோவை தெற்கு மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர், முன்னாள் மாவட்ட செயலாளர் இருந்தவர். இப்போ நம்ம கூட இல்லை, இருந்தாலும் அவர் இருக்கும்போது அவரோட அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, ஒரு 10 மணிக்கு மீட்டிங்கு அப்படின்னு அலௌன்ஸ் பண்ணாங்கன்னா இவர் 11 மணிக்கு வருவார். வந்ததுமே நம்மளை எப்படி அணுகிறதுங்கிறது அவரோட பேச்சிலேயே இருக்குது. வந்ததும் எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் வரதுக்கு டைம் ஆயிடுச்சு, இது மாதிரி சூழல் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவார். அதுலேயே நமக்கு அவர் மேலே இருக்கிற ஒரு இது அதிகமாகிடும், அவர் மேலே மதிப்பு கூடிடும், அந்த மாதிரி இருக்கும். இப்போது சமீப காலமாக ஒரு 3 வருஷமாக ஜெகனண்ணா இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா அவரோட அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, 10 மணிக்கு மீட்டிங் பாரு, 10:05க்கு அவர் உள்ளே இருப்பார். நம்ம கட்சிக்காரங்க 11 மணிக்கு வருவாங்க, ஆனால் அவர் 10:05க்குள்ளே இருப்பார். அவர் அந்த மாதிரி. மீதி இருந்தவங்களும் அதிகமாக பழக்க வழக்கம் இல்லை, இருந்தாலுமே சிங்கை சந்துரு அண்ணா பொறுத்தளவுக்கு 10 மணிக்கு மீட்டிங்கு நோட்டீஸில் போடுறாங்கன்னா அங்கே ஆர்ப்பாட்டம் அங்கும்போது ஒரு 11 மணி 12 மணிலாம் ஆயிரும். ஆனால் அவர் 9 மணிக்கு ஸ்பாட்டில் இருப்பார். அங்கே கொடி கட்டுறதுலேருந்து தோரணம் கட்டுறதுலேருந்து அந்த ஆர்ப்பாட்டத்துக்கான நோக்கம் என்ன, விலைவாசியா, பெட்ரோலா, கேஸா, என்ன இருக்கோ அதை எப்படி தெளிவாக கொண்டு போய் மக்கள் மத்தியில் காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு மூட்டையில் மண் கொட்டி வச்சு அதில் சர்க்கரையும் எழுதி வைப்பாங்க, ஒரு மூட்டையில் அரிசி கொட்டி வச்சு அதில் டிவிஎஸ் எல்லாம் தூக்கி நிறுத்தினாங்க, லாரியில் டிவிஎஸ் தூக்கி நிறுத்தினாங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் சும்மா ஒரு சாங்கியத்துக்கு பண்ணிட்டு போகலாமேன்ட்டு இல்லாமல் அவர் என்ன நோக்கத்துக்காக அதை பண்ணுறாங்களோ அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப தெளிவாக சூப்பராக கையாளுவார். அது மட்டும் இல்லாமல் அவரை சுற்றி உள்ளவங்களை கையாளுற விதமே அவ்வளோ அழகாக இருக்கும். அவர் பேசுகிற விதமும் அவர் வேலை வாங்குகிற இதுவுமே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மாவட்ட செயலாளர் சொன்ன டயத்துக்கு வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. இவர் அது 1 மணி நேரத்துக்கு முன்னால் அங்கே என்னென்ன வேலை நடக்குது, எப்படி வேலை நடக்கணும் எல்லாமே கரெக்டாக இது பண்ணுவார். அதனால் அவர் பற்றின ஒரு தப்பான நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கு நீங்கள் இதுவும் சொல்லியிருக்கீங்க, அந்த தகவல் யாரும் சொல்கிறதில்லன்னு சொல்கிறீங்க. பொதுவாக மாவட்ட செயலாளர் ஒரு அறிவிப்பு வருதுன்னா அந்த அறிவிப்பு படி நடக்கணும்னு அவருக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகளுக்கு கட்டளையிடுவாங்களே தவிர ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல.
அவருக்கும் பல வேலைகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் இங்கே ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கேன்னா, எனக்கு மேலே இருக்கிற ஒரு கிளை செயலாளர் எனக்கு தகவல் கொடுப்பாங்க. அந்த தகவலை ஏற்றுட்டு நான் போக வேண்டியதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்கள் பகுதியில் யார் இருக்காங்க, உங்கள் பகுதியில் யார் செயல்படுறாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் அனுசரணையாக இருந்து அவங்க கொடுக்குற தகவலை நீங்கள் பின்பற்றி நம்ம கட்சியும் கேப்டன் கொள்கையும் வழிநடத்தி போக வேண்டியது இருக்கும். நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் இந்த தகவல் பரிமாற்றம் நிச்சயமாக அது மாற்றக்கூடிய வேலையாக தான் இருக்குது. அதுக்கு தகவல் தெரிஞ்சவங்களே சொல்லலாம், மாவட்ட செயலாளரே சொல்லுவோன்ட்டு இல்லை. இப்போது உங்களுக்கு உங்கள் கூட பழகிட்டு இருக்கிற கட்சி நிர்வாகிகள் யாராவது சொன்னாலும் கூட நீங்கள் அதை சரின்னு கேட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுங்க. வந்து நம்ம கட்சியை நல்ல முறையாக நல்ல வழியில் வழிநடத்தி போகிறதுக்கான வழியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.